தென்னிந்திய இயற்கை வேளாண் மாநாட்டை தொடக்கி வைப்பதற்காக இன்று கோவை வருகிறார் பிரதமர் மோடி. பிரதமரின் வருகையை முன்னிட்டு கோவை முழுவதும் 3000க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு பலத்த பாதுகாப்பு. கோவை வருகை, இயற்கை வேளாண் மாநாடு குறித்து எக்ஸ் வலைதள பக்கத்தில் தமிழில் பதிவிட்ட பிரதமர் மோடி, நாடு முழுவதும் சுமார் 9 கோடி விவசாயிகளுக்கு பிரதமரின் கிசான் திட்டத்தின் 21வது தவணை நிதி உதவி விடுவிக்கப்பட உள்ளதாக அறிவிப்பு. கோயில் நகர் மதுரைக்கும் தென்னிந்திய மான்செஸ்டர் கோவைக்கும் மெட்ரோ ரயில் திட்டம் இல்லை என மத்திய அரசு நிராகரித்துள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம். பாஜகவை தமிழ்நாட்டு மக்கள் நிராகரிப்பதற்காக இப்படி பழிவாங்குவது கீழ்மையான போக்கு எனவும் ஆவேசம். பாஜக ஆளும் மாநிலங்களில் சிறிய மாநகரங்களுக்கு கூட மெட்ரோ ரயிலுக்கான ஒப்புதல் வழங்கிவிட்டு எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களை புறக்கணிப்பதை தமிழ்நாடு ஏற்காது என காட்டும். சென்னை மெட்ரோ பணிகளை முடக்க நடந்த முயற்சிகளை முறியடித்து முன்னேறியதைப் போல மதுரை, கோவையிலும் மெட்ரோ ரயிலை கொண்டு வருவோம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திட்டவட்டார். உடன்பிறப்பே வா என்ற தலைப்பில் ஒட்டப்பிடாரம், ஆலங்குளம், கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளை சந்திக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் வெற்றி வாய்ப்பு குறித்து ஒன்-டு-ஒன் ஆலோசனை. கோவை வரும் பிரதமர் மோடியை விமான நிலையத்தில் சந்திக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. சட்டமன்ற தேர்தல் வலுவான கூட்டணி அமைப்பது தொடர்பாக சிறிது நேரம் ஆலோசனை நடத்த வாய்ப்பு. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்ற கொள்கையை கைவிடவில்லை என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் உறுதி. 2026 தேர்தலில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற நிபந்தனையை திமுகவிடம் வைக்கவில்லை எனவும் பேட்டி. கோரிக்கையாக இருக்காது. அந்த கோரிக்கையை அதை இப்போது நாங்கள் வலியுற மாட்டோம். இல்ல அந்த கோரிக்கை, அதாவது அந்த கருத்தை நாங்கள் கைவிடல. இந்த கோரிக்கையை 2026 தேர்தலில் நாங்கள் வைக்கிறோங்கிறது ஒரு பொதுவான புரிதல். தவேகவினர் விரும்பினால் தேர்தல் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை. அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மீண்டும் அழைப்பு. அவர்கள் விரும்பினால் எங்களுடைய பொதுச் செயலாளர் பேசுவார். திமுகவை எதிர்க்கின்ற சக்திகளை, திமுகவை ஆட்சியை விட்டு விரட்ட நினைக்கின்ற சக்திகளை அத்தனையும் ஒன்றிணைக்கின்ற பணியை எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தான் செய்வார். கடந்த காலங்களில் ராகுலுடன் விஜய் பேச்சுவார்த்தை நடத்தியது உண்மைதான் என காங்கிரஸ் எம்பி கார்த்திக் சிதம்பரம் ஒப்புதல். 2026 தேர்தலில் விஜய் நிச்சயம் தாக்கத்தை ஏற்படுத்துவார் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது எனவும் பேட்டி. ஒரு காலகட்டத்தில் அது இளைஞர் காங்கிரஸில் ஏதோ செயல்பட வேண்டும் என்று அவர் விரும்பினதாக ஒரு சந்திப்பு நடந்ததாக நான் கேள்விப்பட்டிருக்கேன். விஜய்க்கு கணிசமான வாக்குகள் வரும் என்பதை முழுமையாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அந்த வாக்குகள் சீட்டுகளாக மாறாது. வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழ்நாட்டில் வரும் 24ஆம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்பு. பெரும்பாலும் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என எச்சரிக்கை. சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், விழுப்புரம் உள்ளிட்ட வட மாவட்டங்களில் வரும் 23, 24 ஆகிய தேதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு. கடலோர தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களிலும் உள் தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் மிதமான மழை பெய்யக்கூடும். மயிலாடுதுறை மற்றும் கடலூர் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் 2வது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கனமழை காரணமாக பேரருவி, ஐந்தருவியில் வெள்ளப்பெருக்கு.
சட்டவிரோத கிட்னி விற்பனை தொடர்பாக நாமக்கலில் மேலும் ஒரு இடைத்தரகர் கைது. சட்டவிரோதமாக அரசு சான்றிதழ் மற்றும் ஆதார் கார்டுகளை போலியாக மாற்றிக் கொடுத்ததாக நடவடிக்கை. சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு விரைந்தது தேசிய பேரிடர் மீட்புப் படை. அரக்கோணத்திலிருந்து 60 பேர் கொண்ட 2 குழுக்கள் மீட்பு உபகரணங்களுடன் விரைந்தன. சென்னையில் சைதாப்பேட்டை, KK நகர், கீழ்ப்பாக்கம், அம்பத்தூர் உள்ளிட்ட இடங்களில் அமலாக்கத்துறையினர் ரெய்ட். இரும்பு, தங்க வியாபாரிகள் உள்ளிட்டோர் வீடுகளில் சோதனை. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே அதிமுக மாவட்ட பிரதிநிதி வீட்டில் 2 டன் செம்மரக்கட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டதால் அதிர்ச்சி. 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான செம்மரத்தை பதுக்கி வைத்திருந்த உறவினருக்கு போலீசார் வலைவீச்சு. தூத்துக்குடி கடற்கரை சாலையில் மரத்தில் மோதிய வேகத்தில் சுக்குநூறான கார். தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரியில் 4ஆம் ஆண்டு பயின்று வந்த 3 மாணவர்கள் உயிரிழந்த சோகம். இந்தியா முழுவதும் 250 வங்கிக் கணக்குகளை ஹேக் செய்து மக்களின் பணம் 90 கோடி ரூபாய் மோசடி செய்த 6 பேர் கைது. 5 லட்சம் ரூபாய், நூற்றுக்கணக்கான வங்கிக் கணக்கு புத்தகங்கள், 75 ATM கார்டுகள், கார் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்து புதுச்சேரி காவல்துறை நடவடிக்கை. பத்தாவது முறையாக பீகார் முதலமைச்சராக நாளை பதவியேற்கிறார் நிதிஷ்குமார். பாட்னாவில் உள்ள காந்தி மைதானத்தில் விழாவுக்கான ஏற்பாடுகள் தீவிரம். பீகார் சட்டமன்ற கட்சித் தலைவராக இன்று அதிகாரப்பூர்வமாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் நிதிஷ்குமார். மாலை நடைபெறும் தேசிய ஜனநாயக கூட்டணி MLA-க்கள் கூட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட இருப்பதாக தகவல். பீகார் பெண்கள் 1.5 கோடி பேருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் வழங்கும் வாக்குறுதியை நிறைவேற்றினால் அரசியல் மட்டுமில்லாது பீகாரை விட்டும் வெளியேறுவேன். பீகாரில் மீண்டும் முதலமைச்சராகும் நிதிஷ்குமாருக்கு தேர்தலில் படுதோல்வியடைந்த பிரசாந்த் கிஷோர் சவால். ஹரியானாவின் ஃபரிதாபாத்தில் உள்ள அல்ஃபாலா பல்கலைக்கழக இயக்குநருக்கு 13 நாட்கள் அமலாக்கத்துறை காவல். சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் கைது செய்யப்பட்ட நிலையில் நடவடிக்கை. மறைந்த பிரதமர் இந்திரா காந்தியின் பிறந்த நாள். டெல்லியில் உள்ள நினைவிடத்தில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி மரியாதை. உத்தரப்பிரதேசத்தில் பாறைகள் சரிந்து விழுந்த கல்குவாரியில் இருந்து 7 உடல்கள் மீட்பு. எஞ்சிய 8 பேரை மீட்கும் முயற்சி தோல்வியடைந்ததால் அவர்களும் உயிரிழந்து விட்டதாக அறிவிப்பு. மேலும் 200 இந்தியர்களை நாடு கடத்தியது அமெரிக்கா. மகாராஷ்டிர முன்னாள் அமைச்சர் பாபா சதேக் கொலை வழக்கில் தேடப்படும் ரவுடி லாரன்ஸ் பிஷ்னோயின் சகோதரர் அன்மோல் பிஷ்னோய் இந்தியாவுக்கு நாடு கடத்தல். நாட்டில் குழந்தைகள் காணாமல் போகும் விவகாரம் குறித்து உச்சநீதிமன்றம் மிகவும் கவலை. குழந்தைகள் மாயமானது தொடர்பான வழக்கை விசாரிக்க வரும் 9ஆம் தேதிக்குள் நோடல் அலுவலர்களை நியமிக்குமாறு மத்திய அரசுக்கு உத்தரவு. தாய்லாந்தின் பாங்காக்கிலிருந்து டெல்லிக்கு விமானத்தில் கடத்தி வரப்பட்ட 874 கிராம் கஞ்சா பொட்டலங்கள் பறிமுதல். சமையல் பாத்திரத்தின் அடிப்பகுதியில் மறைத்து புத்திசாலித்தனமாக கடத்திய பயணி கைது.
இமாச்சல பிரதேசத்தின் மனாலியில் நீர்நிலைகள் உறையும் அளவுக்கு கடுமையான குளிர் அலை வீசுவதால் மக்கள் தவிப்பு. வெப்பநிலை 0க்கும் கீழ் சரிந்ததால் ஆறுகள் உறைந்து காணப்படும் காட்சி. தெலங்கானாவில் லஞ்சம் வாங்கிய காவல் அதிகாரி கைது செய்யப்பட்டதால் கிராம மக்கள் கொண்டாட்டம். ஊழல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் விரட்டி பிடித்த நிலையில் பட்டாசுகள் வெடித்து உற்சாகம். இந்திய வங்கதேச எல்லையில் வாகன சோதனை கண்காணிப்பு தீவிரம். இந்தியாவில் தஞ்சம் அடைந்துள்ள வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டதன் எதிரொலியாக பாதுகாப்பு நடவடிக்கை. டெல்லியில் பிரதமர் மோடியுடன் புட்டின் உதவியாளரும் ரஷ்ய கடல்சார் வாரிய தலைவருமான நிக்கோலாய் பட்ரேவ் சந்திப்பு. ரஷ்ய அதிபர் புட்டின் அடுத்த மாதம் இந்தியா வரும் நிலையில் முக்கிய ஆலோசனை. மாஸ்கோவில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடன் இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் சந்திப்பு. இந்திய ரஷ்ய உறவை மேலும் மேம்படுத்துவதில் புட்டினின் கண்ணோட்டங்களுக்கும் வழிகாட்டுதல்களுக்கும் மிகுந்த மதிப்பளிப்பதாக எக்ஸ் பக்கத்தில் பதிவு. வெள்ளை மாளிகை சென்ற சவுதி அரேபிய பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மானுக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு. போர் விமானங்கள் மூலம் வரவேற்பு கொடுத்து அசத்தினார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்.